வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, சமூக அக்கறை இருக்கிற ஒரு மனிதரை பற்றி. அந்த சமூக அக்கறை இருக்கிற மனிதர் யாரும் தெரியல, நம்ம இளவரசன் தான். அவரே சொல்லிக்கிறாரு, சமூக அக்கறை பற்றி அவரெல்லாம் பேசலாமா? அதாவது உழைக்காத ஒருத்தர் சமூக அக்கறை பற்றி பேசக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இவர் யாருக்கு எந்த ஹெல்ப் பண்ணிக்கிறாருன்னு கேட்டால் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டார். ஆனால் மக்கள்கிட்ட போய் அதிக விலையை கொடுத்து அதிக விலையை கொடுத்து விற்றுட்டு இப்போ சமூக அக்கறை பற்றி பேசுகிறாரு. அந்த சமூக அக்கறை என்னங்க கேட்குறீங்களா? அதாவது மாநாட்டில் நிறைய பேர் பலியான இருப்பாங்களாட்டுக்குது. இவர் 2 நாளை பார்க்கலையாட்டுக்குது. ஏன்னா இந்த 2 நாள் இவர் ஜப்பான் போயிருப்பாராட்டுக்குது. இல்லைன்னா 2 நாள் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டோக்கியோ போயிருப்பாராட்டுக்குது. அதனால் பார்க்கலையாட்டுக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் லைவ் வீடியோவில் கேவலமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பார், கண்டபடி கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். அப்புறம் மதுபானத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பார். எப்படியெல்லாம் குடிக்கணும், இப்படியெல்லாம் குடிச்சு பழகுங்க, சோடா மிக்ஸ் பண்ணி குடிங்க, அப்படி குடிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த லைவ் வீடியோவை டெலீட் பண்ணியிருப்பார். அதுதான் நம்ம இளவரசன். பொதுவாக ஒருத்தர் குடிக்காதவருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடிப்பாங்க. இப்படி குடித்தா உடம்புக்கு நல்லதுங்க, அப்படி குடித்தா உடம்புக்கு நல்லது. இதை அவங்க குடும்பம் பார்த்து ரசிக்குது. ஏன்னா இவர் அன்றைக்கி குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க வீடியோவிலே சொல்கிறாங்க, அவங்க மனைவி நீங்கள் இன்னும் திருந்தலையேன்னு கேட்குறாங்க. மொத்தத்தில் இளவரசனுக்கு என்ன நினப்புனா, நாம் என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிக்குவாங்க அப்படிங்கிற நினப்பு. அப்புறம் 10:30 மணிக்கு உட்காந்து இந்த வீடியோ எடுக்கிறாரு. எல்லோரும் ஆயுத பூஜை கும்புறதுக்கு ஊருக்கு போயிட்டாங்களாமா. இவருக்கு ஏகப்பட்ட வேலையாமா, கார் ஒர்க் ஷாப்பு கொண்டு விட்டாச்சாமா. 2 நாள் இவர் பயங்கர பிஸியாமா. நைட்டி ஃபுல்லு ஆடுறாமா. அந்த நைட்டியை 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கேட்டால் 30 ரூபா லாபம், 40 ரூபா லாபம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டில் 2 நாள் பயங்கர பிஸியாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே ஆர்டரு, இங்கே ஆர்டரு. அவங்க வீட்டில் ஆர்டர் வாங்கினவனு தான் ஒன்றான போய் இழிச்சு வாங்கி தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு 50 ரூபா 60 ரூபா லாபத்தில் விற்கலாம், ஒரு 200 ரூபா லாபத்தில் விற்கிறது நான் இப்படி பார்த்ததில்லை. அது தொழில் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க. அப்புறம் அந்த இளவரசர் அந்த கெட்ட வார்த்தை பேசின வீடியோவை ஏன் டெலீட் பண்ண எனக்கு தெரியல. ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு வேறுன்னு கிருத்திகாவா விலாக்ஸு, அந்த பொண்ணை தான் பார்த்து பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் லைவ் வீடியோவில் பச்சை கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. அப்புறம் மனைவியை நாதாரி நாய் கேவலமாக கெட்ட வார்த்தை பேசிட்டு அடுத்த நாள் அவங்க மனைவி சிரிச்சுட்டு எப்போ போல் சந்தோஷமாக்குற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. இதுதான் நம்ம காயத்ரி அம்மையாரோட ட்ராமா. இவங்க குடும்பத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது, நான் தான் சொன்னேனுங்க, தாய்மொழி. இந்த ஆளுக்கு கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது. நீங்கள் பெருமாநல்லூரில் போய் இவரை பற்றி விசாரித்து பாருங்கள். இவரோட ஒழுக்க செயல்பாடுலாம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எந்த இடத்துலையுமே உழைச்சி முன்னேறினா சரித்திரம் இல்லை. இது வரைக்கும் முன்னேற மாட்டார், இனியும் முன்னேற மாட்டார். அப்புறம் நாய்க்குட்டிக்கு விளக்கம் கொடுக்குறாரு. சப்ஸ்கிரைபர் கேட்டாராமா, அப்புறம் கொடுத்துட்டாருமா, பரவாயில்ல தாராள பிரபு. அதெல்லாம் கிடையாதுங்க. ஹவுஸ் ஓனர் நாய்க்குட்டி வளர்த்தக்கூடாதுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாருங்க. ஆனாலும் தான் கொண்டை கொடுத்துக்கிறாரு. கட்டுக்கதையை அளந்து அடிக்கிறாரு. இவரோட கட்டுக்கதைக்கு மயங்கினவர் யாருதுன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் தான், வேறு யாரும் மயங்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, உழைச்சி சாப்பிடு, இப்படி கெட்ட வார்த்தை பேசுறியே, அறிவு இல்லையா, லைவ் வீடியோவில் இப்படி பச்சை கெட்ட வார்த்தை பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாக நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஆளுக்கு, இவங்க குடும்பத்துக்கு காது கேட்காத. இவங்க குடும்பம் அப்படியே உட்காந்து ரசிக்கும். இவங்க அம்மாவும் ரசிக்கும், இவங்க மாமியாரும் ரசிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க லைவ் வீடியோவில். கணவன் மனைவிக்கு மனைவி போய் நெல்லிக்காய் தூக்கி அடிக்கிறது, அப்புறம் சாதாரண ஒரு எலுமிச்சம்பழத்தை மையமாக வச்சு சண்டை பிடிக்கிறாரு. அதில் பல கெட்ட வார்த்தை, பல குடும்பங்கள் அதை பார்த்து ரசிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க. எதிர்கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள வசப்பாடுவாங்க, அவங்க கமெண்ட்டை பிளாக் பண்ணுவார். அதே இளவரசர் இவர் சமூக அக்கறை பற்றி பேசுகிறாரு. இவர் அந்த லைவ் வீடியோவில் ஒரு 4-5 பேர்த்த லைவில் பார்க்குற நாய் இன்னைக்கு மாநாட்டில் போய் சாகுன்னு சொல்லி போட்டு இப்போ மாநாட்டை பற்றி பேசுகிறாரு. இவரெல்லாம் இது பேசுகிறதுக்கு தகுதி இருக்குதான்னு கேட்டால் இவருக்கு தான் தகுதி இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை. ஏன்னா இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கெட்ட வார்த்தை பேசுறது, குடும்ப நாடகம், மனைவி கணவன் மாறி சண்டை பிடிக்கிறது இதாக இருக்குங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட அப்பையராக்குன்னு சொல்லி போட்டு அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க. அது அப்போ தான் காற்றுல பறந்துருக்கும், அதை பற்றி பேச்சே இல்லை. அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார். ஏன் அந்த பொண்ணை பற்றி பண்ணிட்டு பேசவே மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல.
திருப்பி நான் அதே தான் கேள்வி கேட்குறேன். எப்போ விளக்கம் கொடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இளவரசனுக்கு ஒழுக்கங்கிறது என்னன்னே தெரியாது. இப்போ வந்து சமூக அக்கறை பற்றி பேசுகிறாரு. சமூக அக்கறை பற்றி பேசுகிறவரா லைவ் வீடியோவில் கெட்ட வார்த்தை பேசிட்டு பல பேர்த்த கேவலமாக திட்டிட்டு போயிருங்க. வாடா ஓடா மட்ட மரியாதை இல்லாமல் அப்புறம் மனைவியை கெட்ட வார்த்தையில் பேசி திட்டிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல் ட்ராமா போட்டிருப்பாங்க. இப்போ ஆயுத பூஜைக்கு போயிருக்கிறாங்களாம்மா, கார் ஒரு ஷாப்பில் இருக்குதாம்மா. இதெல்லாம் யார் கேட்டது? யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஆளுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, யூடியூப்பே கதின்னு இருக்கிறாங்களா அடுத்தவங்களுமா? அப்படி மொத்தத்தில் ஒரு ஒழுக்கங்கிறது நம்ம இளவரசனுக்கு எந்த ஜென்மத்திலையும் வரப்போகிறது இல்லைங்க. ஒரு ஒழுக்கமானவராக இருந்தால் லைவ் வீடியோவில் வந்து கெட்டவாதையும் பேச மாட்டாங்க. இவருக்கு பெரிய ஹீரோ நினப்பு, பெரிய விஜய் நினப்பு. ஒரு நாள் அந்த சமூக வலைதளமே இவரை காரி துப்புன்னு நான் நினைக்கிறேன். அது எந்த ஜென்மத்திலையும் தெரியல. மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அறிவு இருந்தால் நல்ல சேனலில் போய் பாருங்கள். இந்தியா குட்டி சங்கவி சிஸ்டர்னு ஒரு சேனல் இருக்குது, அதை போய் பாருங்கள். இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கண்டிப்பாக